ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. உண்மையாக சொல்ல வரேங்க, 12 ராசிகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை காட்டிலும் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் விளக்க விரும்புகிறேன். மற்ற எந்த ஜோதிடர்கள் சொன்னாங்களோ சொல்லலையோ தெரியாது, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில விஷயங்களை இந்த 2024 பயன்படுத்திங்கனாக்கா கடந்த 3 வருட காலத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தீர்வுகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன் என்ன காரணத்தினால சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, கடந்த 3 வருட காலமானது எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது, இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது எழுதப்பட்ட விதிங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா 7 சனியின் தாக்கங்கள், அதுவும் ஜென்ம சனி நடந்ததுனால இந்த விதிகள் நடந்தது அப்படின்ற விதிங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் ராசிநாதன் தானே உட்கார்ந்து இருந்தான்னா, எல்லா ராசிக்கும் யோகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த 3 வருட காலங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கணுன்றதான் விதிப்பேனுங்க. அந்த 3 வருட காலகட்டங்கள் அனுபவிச்சு முடிஞ்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு தெளிவாக சொல்ல வரேங்க, கடந்த 3 வருட காலத்தில் இதுதான் நடந்திருக்குன்றது சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்ததுனால, முக்கியமாக தொழில்காரகன் சனி பகவான் என்ன செய்திருப்பாருன்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் தான் கை வச்சிருப்பாருன்றீங்க. எவ்வளோ பெரிய நீங்கள் கொய்டி கட்டி பறந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய சொந்த தொழில் செய்து இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சொந்த தொழில் நலிவுகள் ஏற்படுறதை பார்த்துருக்க முடியும். அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெளிநாடுகளில் இருந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடந்த 3 வருட காலம் எனக்கு தெரிஞ்சாலும் மகர ராசிக்காரர்களோட ஒரு உங்களோட வருமானம் அப்படின்னாக்கா 0 அப்படின்றதான் சொல்லணுன்ற விதிங்க. மற்ற உறுப்பினர்களோட அமைப்புல தான் உங்களோட நாட்கள் கடந்துட்டு இருக்கோ தவிர உங்களோட உழைப்பில் குடும்பமானது இல்லை அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த கால நிகழ்வுகளில் 3 வருட காலம் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்டது தான். இது உங்களுக்குன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் 7 சனி நடந்ததுனாக்கா ஜென்மத்தில் சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் லாக் பண்ணி போட்ட மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது விதிங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து ஜென்மத்தில் சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் கைதி எப்படி சிறையில் அடைப்பாங்களோ அதே போல் ஒரு வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு கையை கட்டிட்டு லாக் பண்ணிட்டாங்க. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வர மாதிரி வந்துட்டு இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு மட்டும் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் யோகங்கள் ஒன்றும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காதுன்றீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை கட்டி போட்டிருப்பாருன்றீங்க. அப்போ தொழில் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்றதான் தெளிவான விளக்கன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, கடந்த 2024 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று தான் சனி பகவான் உங்கள் ஜென்மத்தை ராசியை விட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சென்றார். இது ஓரளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. இந்த 2025 வரலும் 7 சனி இருக்குன்ற மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. ஏன்னா பிரச்சனைகளானது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியுதுங்க, பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் புதிய பிரச்சனைகள் இனிமேல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்பாக எல்லாமே கையில் இருந்த காசு பணங்கள்லாம் கொட்டிட்டு இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நீங்கள் எவ்வளோதான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் சரிங்க, உண்மையாலே இப்போ ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர்களாக இருக்கீங்கன்னாக்கா பிறப்புலேருந்து இந்த நேரம் வரலும் நீங்கள் என்ன சம்பாரிச்சு வச்சிங்களோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை போட்டு ஏமாந்து போகக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கணும். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது அழிவுகளை நோக்கி போயிருக்கணுன்றவிதிங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பிறகு புதுமையான எந்த விதத்திலையும் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுறதுக்கோ வருமானங்கள் குறைந்து போகிறதுக்கோ இழப்புகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா பாதத்துக்கு சனி போயிட்டான் இல்லைங்களா? அப்போ என்ன செஞ்சுட்டாருன்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டார். இப்போ இந்த கடந்த 3 வருஷ காலம் வீட்டில் கட்டி போட்ட நபரை இந்த நேரத்தில் நீங்கள் போய் உட்காந்து உழைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓரளவுக்கு உழைச்சி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டார் அப்படின்றது விதிங்க. அதனால இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தர வருமானம் பெறக்கூடிய அளவுகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதனால வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இந்த 2024 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தொழிலில் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாரோ அந்த எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வேலைக்கு உருவாகுன்றீங்க. ஆனால் பாதத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன் என்ன காரணம்னாக்கா, கோபத்தை நீங்கள் ரொம்பவே குறைச்சிருப்பீங்க, அது தெளிவாகவே நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். கோபத்தினால பல்வேறு சாதாரண சின்ன பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கூட கொண்டு போய் விட்டுருப்போம். ஏன்னா சரராசியாக இருந்தால் சல்லுன்னு கோவப்படுவீங்க. அப்போ சரராசியாக இருக்கிறதுனால கடந்த 3 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம்
ஊடகங்களோ அல்லது அந்நியத்திலேயோ அல்லது அரசாங்கத்தினாலேயோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்குதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யார்கிட்டையும் விதண்டாவாதமான பேச்சுகளோ வழக்குகளோ எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். ஆனால் இது சனி பகவான் பாதத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு பகவான். இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து விசேஷமான ஒன்று. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் என்னால் முடியுன்ற ஒரு தைரிய மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுங்க. உண்மையாக சொல்ல வரேன், இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்திருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இழந்துட்டோம், நான் மீண்டும் வருவோம்னா வரமாட்டேனான்னு தெரியலையே, இல்லை இப்படியே விழுந்துருவோம், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடுவோமோ, வாங்கின கடன்கள்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுவோமோ, என்னை ஏளனமாக எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மைகளானது இருந்திருக்கும். ஆனால் இந்த விரக்தி மனப்பான்மைக்கு ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால என்னால் சாதிக்க முடியும், எதையும் என்னால் நின்று சாதிக்க முடியுன்ற அளவுகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கனால தைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுகளில் இந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். அதனால் இந்த வருடம் முழுக்கவே ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய அளவுகளுக்கு மன வலிமை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கனால தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானை வச்சு பார்க்கணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். இந்த 4ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம். அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 5ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, ஒரே ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அப்போ நான் முன்னுக்கு நோக்கி வந்துடுவோம், நாட்டுக்கு கீழே விழுந்த நம்மன் ஏற்றிருக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் முன்னுக்கு நோக்கி வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கின்ற ஒரு அமைப்புகள் நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 செப்டம்பர் மாத 2025 ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு. அந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பார்க்கறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் 2024 ஏப்ரல் இருந்து 2025 செப்டம்பர் மாத ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே விசேஷமான அமைப்புங்க. ஏன் என்ன காரணம், 2024 ஏப்ரல் இருந்து 2025 ஏப்ரல் சொல்றேன்னாக்கா அந்த ஒரு வருட காலம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருப்பார். உங்களோட பார்வை பெறதுனால தெளிவான சிந்தைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இழப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் தெளிவாக சொல்ல வரேங்க, உங்களோட கடன்கள் எப்போ குறையும்னா 2025க்கு பிறகு தான் உங்களோட கடன்கள்லாம் முழுமையாக குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அன்னவரில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்க தான் செய்கின்றவிதிங்க. ஏன்னா 7 சனி எப்போ முடியுதோ அதுக்கு பிறகு தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றவிதிங்க. ஆனால் தெளிவாக சொல்ல வரேன், 7 சனி இருக்கிறதுனால இன்றைய தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலை 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார் விநாயகருக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றவிதிங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு ஏப்ரல் மாதத்திலேருந்து 2025 ஏப்ரல் காலகட்டத்தில் எது வேணாலும் செய்து பாருங்கள், உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். ஆனால் இருந்துட்டாலும் பாதத்தில் சனி வந்ததுனால உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஏது செய்யக்கூடாது, என்ன தொழில் செய்யலாம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் திருக்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.